ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஸ்டாக்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ். இந்த வீடியோல ஆரிஸ் இன்ஃப்ரா சொல்யூஷனோட ஐபிஓ ரிவ்யூவை பார்த்துருவோம். நீங்க இந்த சேனலோட முதல் வியூவரா இருந்தீங்கன்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஆதரவை தெரிவிங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைபரா இருந்தீங்கன்னா உங்க ஆதரவுக்கு மிக்க நன்றி. டிஸ்க்ளைமர் என்னன்னா, நாங்க செபி ரிஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசரை மறக்காம கன்சல்ட் பண்ணணும். இங்க நாங்க எங்க ஒப்பீனியனை தெரிவிக்கிறோம். எஜுகேஷனல் பர்பஸுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸா எடுத்துக்க கூடாது. இந்த கம்பெனி பாத்தீங்கன்னா அபிஷியலா 2021 ஸ்டார்ட் பண்ண கம்பெனியா இருக்காங்க. இவங்க பாத்தீங்கன்னா இந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபீல்ட்ல இருக்கிற கம்பெனிக்கு தேவையான ப்ராடக்ட்டை ப்ரொக்யூர்மெண்ட் பண்றதுக்கும் கன்சல்டன்சி பண்றதுக்கும் அவங்க ஃபினான்ஸ் ரிலேட்டட் மேட்டர்ஸை மேனேஜ் பண்றதுக்கும் தேவையான டெக்னாலஜி சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ற கம்பெனியா இருக்காங்க. B2B பிசினஸ் மாடல் கம்பெனியா இருக்காங்க. இந்த கம்பெனியோட பாசிட்டிவ்ஸ் பாத்தீங்கன்னா 14.1 மில்லியன் மெட்ரிக் டன் ஆஃப் மெட்டீரியல்ஸ் சப்ளை பண்ணிருக்காங்க அவங்களோட கம்பெனிஸ்க்கு, அதாவது அவங்க கிளைண்ட்ஸுக்கு, கஸ்டமர்ஸுக்கு ஏப்ரல் 2021 இருந்து டிசம்பர் 2024 1729 வெண்டர்ஸ் கூடயும் 2659 கஸ்டமர்ஸ் கூடயும் இந்த கம்பெனி சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. 1075 பின்கோட்ல. இவங்களோட கஸ்டமர் பேஸும் சரி, இவங்களோட வெண்டார் பேஸும் சரி நல்லாவே கணிசமா உயர்ந்திருக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள், கஸ்டமர்ஸ் 400ல இருந்து 1400 அளவுக்கு இவங்க வெண்டார்ஸ் உயர்ந்திருக்காங்க. நோட்டபிள் கிளைண்ட்ஸ் இந்த கம்பெனிக்கு யாரெல்லாம் இருக்காங்கன்னா, ஜெயக்குமார் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட்ஸ், ஆப்கான், இஎம்எஸ் லிமிடெட் இருக்காங்க. ரிப்பீட்டர் கஸ்டமர் ரேட் இந்த கம்பெனிக்கு எவ்வளவு இருக்குன்னா 70 to 80% அளவுக்கு இருக்கு. இந்த கம்பெனி லாஸ் மேக்கிங் ஃபர்மா இருந்திருக்காங்க ஃபினான்ஷியல் இயர் 2024 வரைக்கும். இப்ப இவங்க ப்ராஃபிட்டபிள் கம்பெனியா மாறி இருக்காங்க. இந்த கம்பெனியோட ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இவங்களோட டெப்ட் கொஞ்சம் அதிகமா இருக்குங்க. நெட் டெப்ட் பெர் ஈக்விட்டி ரேஷியோ 1.64 இருக்கு. இவங்க இந்த ஐபிஓல இருந்து வர மணியை கடனை குறைச்சிருக்கதா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க இந்த கடனை ஏத்துறாங்களா, இறக்குறாங்களா, இல்ல இன்னும் அந்த டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ 1க்கு மேல இருக்கான்னு சொல்லி கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்குங்க. இந்த கம்பெனி எபிட்டா லெவல்லே ஒரு லாஸ் மேக்கிங் கம்பெனியா இருந்திருக்காங்க 2022 2023 காலகட்டத்துல. ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டிஸ் கேஷ் ஃப்ளோவும் இந்த கம்பெனிக்கு நெகட்டிவா இருக்கு. அது மட்டும் இல்லாம லோ ப்ராஃபிட்டபிலிட்டி அண்ட் லோ மார்ஜின் பிசினஸ் இருக்கிற கம்பெனியா இருக்காங்க. B2B பிசினஸ் மாடல்ல இருக்காங்க. பிளஸ் இதுல நிறைய காம்படிஷன் அண்ட் ரிஸ்க் இன்வால்விங் பிசினஸ் ஆகவும் இருக்கு. இந்த கம்பெனி பாத்தீங்கன்னா நெகட்டிவ் இபிஎஸ், அதாவது நெகட்டிவ் பிரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோல நம்ம மார்க்கெட்ல வந்திருக்காங்க. சோ ஓவராலா ப்ராஃபிட்டபிலிட்டி லெவல் கொஞ்சம் குறைவாவே இந்த கம்பெனிக்கு இருக்குங்க. வேல்யூவேஷன்ஸ் வைஸ் பாத்தீங்கன்னா இந்த கம்பெனிக்கு டைரக்ட் லிஸ்டட் பிஎஸ் எதுவுமே இல்ல. ஒரு பிரைவேட் பிளேயர்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க. சோ இப்போதைக்கு லாஸ் மேக்கிங் ஃபர்மா இருக்கிறதுனால ஒரு நெகட்டிவ் பிபைல இந்த கம்பெனி வந்திருக்காங்க. 9 months ஃபினான்ஷியல் இயர் 2023 டேட்டா எடுத்து பார்த்தா கூட இவங்க growth கம்பேர் பண்ண சொல்லும்போது இவங்க கேட்கிற வேல்யூவேஷன்ஸ் கொஞ்சம் ஹையர் சைடா இருக்குங்க. சோ இந்த கம்பெனியோட கிரே மார்க்கெட் பிரீமியம் கரெக்டா ஒரு 11% அளவுக்கு இருக்கு. 25 ரூபாய் ஒரு ஷேருக்கு லிஸ்டிங் பிரைஸ் நாம எதிர்பார்க்கலாம். இந்த கம்பெனியோட ஐபிஓ டீடைல்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா ஜூன் 18 இருந்து ஜூன் 20 2025 இருக்கு. இந்த கம்பெனியோட இஷ்யூ பிரைஸ் 210 222 ரூபாய் ஒரு ஷேர் இருக்கு. லாட் சைஸ் 67 ஷேர். டோட்டல் ஐபிஓ சைஸ் 499 கோடி அளவுக்கு இருக்குங்க. என்டையர்லி ஃப்ரெஷ் இஷ்யூ ஐபிஓ வந்திருக்காங்க. லிஸ்டிங் அண்ட் பிஎஸ்சி அண்ட் என்எஸ்சி. சோ இந்த கம்பெனியோட கன்க்ளூஷன் பாத்துருவோம். சோ இந்த கம்பெனி பாத்தீங்கன்னா இப்பதான் ப்ராஃபிட்டபிள் கம்பெனியா இருக்காங்க. லோ மார்ஜின் பிசினஸ்ல இருக்காங்க. கடன் அதிகமா இருக்கிற கம்பெனியாகவும் இருக்காங்க. போஸ்ட் ஐபிஓல கடனை குறைக்க போறாங்க. பட் அதுக்கப்புறம் அது எப்படி பேன் அவுட் ஆகுதுன்னு சொல்லி நம்ம பார்க்கணும். அது மட்டும் இல்லாம இந்த கம்பெனியோட வேல்யூவேஷன்ஸ் நெகட்டிவ் பிபைல இருக்கு. இவங்களோட ரெவன்யூ growth கம்பேர் பண்ண சொல்லி 9 months ஃபினான்ஷியல் 2025 டேட்டா எடுத்து ஒரு வேல்யூவேஷன்ஸ் வந்தா கூட அந்த வேல்யூவேஷன்ஸ் லைட்டா ஹையர் சைடு அளவுக்கு இருக்குங்க. முக்கியமா சைக்ளிக்கல் செக்டாரான கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்ட்ல இந்த கம்பெனி இருக்காங்க. பிளஸ் லோ மார்ஜின் பிசினஸ்லயும் இருக்காங்க. சோ இந்த கம்பெனி பாத்தீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு வெரி ஹை ரிஸ்க் டேக்கிங் இன்வெஸ்டர்ஸ்க்கு மட்டும்தான் பொருந்தும். இப்போதைக்கு கன்சர்வேட்டிவ் அண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வேல்யூ இன்வெஸ்டர்ஸ்க்கு இந்த ஐபிஓ இப்போதைக்கு பொருந்தாதுன்னு சொல்லி தான் நான் நினைக்கிறேன். இதெல்லாமே பாத்தீங்கன்னா என்னோட பர்சனல் வியூ. நீங்க இந்த மாதிரி ஐபிஓலயோ ஸ்டாக்லயோ இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு தடவை உங்க ஃபினான்ஷியல் அட்வைசர் இல்ல செபி ரிஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசர் மறக்காம கன்சல்ட் பண்ணுங்க. நான் செபி ரிஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ரெகுலர் வீடியோ அப்டேட் லைக் கிளிக் பண்ணுங்க. மறக்காம ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ் சேனல்.